நீங்கள் உழைக்கிற ஒரு ரூபாயிலையும் 40% ஆஃப் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. எப்படின்னு தெரியுமா? இன்றைக்கி நம்ம மிடில் கிளாஸில் 90% ஆஃப் பீப்புள் அவங்க ஃபாலோ பண்ணுற இந்த 10 ஃபினான்ஷியல் பிலீஃப்ஸால் தான். எஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. என்னுடைய மிஷன் இஸ் டு ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நடுவில் பரவலாக இருக்கிற 10 மணி மிட்ஸை பற்றி. இந்த மிட்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்க ஃபினான்ஷியல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இதை போட்டு உடைக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், டிலே பண்ணாமல் டாப்பிக்குள்ளே போகலாம். மித்து 1, சேலரி அதிகமாக இருந்தால் தான் நம்ம சேவ் பண்ண முடியும். இது தவறான எண்ணம். பாருங்கள், சென்னையில் 30,000 சேலரி வாங்கி சேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 1.5 லட்ச ரூபா சேலரி வாங்கி கடனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறது முக்கியம் இல்லை, உங்கள் சேலரியை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம். மித் 2, இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அது ஸ்டாக் மார்க்கெட் தான். நம்ம ஊரில் ஸ்டாக் மார்க்கெட்னாலே அது கேம்லிங் மாதிரி நினைக்கிறாங்க. இந்தியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அசெட்ஸ் இருக்குது. உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது நெக்ஸ்ட் 1 இயருக்கு தேவைப்படுற பணத்தை நீங்கள் சேஃபாக பேங்க் எஃப்டி இல்லை ஆர்டி இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். உங்கள் மிட் டேர்ம் கோலுக்காக, அதாவது அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே தேவைப்படுற பணத்தை நீங்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை பாண்ட் இல்லை கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து உங்கள் லாங் டேர்ம் கோல், அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே தேவைப்படுற பணத்தை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மித்து 3, எனக்கு வயசு இவ்வளோ தான் ஆகுது, நான் ஏன் எப்போ ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கணும். இது பிக்கெஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் 25 வயசில் மாதம் 5,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் 50வது வயசில் உங்ககிட்ட 1 கோடி கிட்ட கிடைக்கும். இன்னிலேருந்து நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் அட் ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கார்பஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்தவரை காம்பவுண்டிங் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்ட் நவ். மித்து 4, கிரெடிட் கார்டுனாலே அது ரிஸ்க் தான். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் டூல், அவ்வளோதான். நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் பெனிஃபிட்ஸ் லைக் உங்கள் சிபில் ஸ்கோர், தென் கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா பெரிய டெப்ட் ட்ராப்பில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண உங்களுக்கு சம் பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே கிரெடிட் கார்டு பற்றி செப்பரேட் வீடியோவில் நான் பேசியிருப்பேன், மேலே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மித்து 5, இன்சூரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட். இது நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக். இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் ஃபேமிலி பாதுகாப்புக்காக ஒரு சேஃப்டி ஷீல்டு மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்கள் மணியை க்ரோ பண்ணுறதுக்காக. ஸோ இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது இந்த பாலிசியில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொன்னாலே நீங்கள் இந்த பாலிசியை கையில் கூட வாங்காதீங்க. மித்து 6, இஎம்ஐ கட்டுறதுங்கிறது ஒரு மணி மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் இஎம்ஐ கட்டலாம், பட் ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் கட்டுறீங்கன்னு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் பணத்தை சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ண பணத்தில் நீங்கள் பொருள் வாங்க பாருங்கள். மித்து 7, பையிங் ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ரெண்டிங். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஒரு வீடு வாங்கிட்டா நம்ம ரெண்ட் கட்ட தேவையில்லை, ஆல்சோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது கரெக்டான டெசிஷன் கிடையாது. நீங்கள் வீடு வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் லோன் வாங்குவீங்க, தென் அதுக்கு மந்த்லி இஎம்ஐ கட்டணும், தென் மெயின்டெனன்ஸ் செலவுலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தா நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது நிறையா மணியை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஒரு டிப் சொல்கிறேன், நீங்கள் இஎம்ஐ கட்டுறதா அசியூம் பண்ணிவிட்டு அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை ரெகுலராக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்த 10 to 15 இயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கார்பஸ் அமௌண்ட் வரும். ஸோ அந்த கார்பஸ் அமௌண்ட்டில் நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம், நீங்கள் லோனே வாங்க தேவையில்லை. மித் 8, எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது 3 months ஆஃப் யுவர் சேலரி. இது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கும்போது 3 months ஆஃப் ஒரு சேலரி சஃபிஷியன்ட். இதே உங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது என்டையர் ஃபேமிலிக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ மினிமம் 6 months இருந்து மேக்ஸிமம் 12 months ஆஃப் யுவர் மந்த்லி சேலரியை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். மித்து 9, பேரண்ட்ஸ் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். பேரண்ட்ஸ் அட்வைஸ் வேல்யூபிள் தான், பட் ஆனால் இன்றைக்கி உள்ள ஃபினான்ஷியல் வேர்ல்டுக்கு இது செட் ஆகாது. டிஜிட்டல் பேமெண்ட்டு, யூபிஐ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இடிஎஃப், தென் கோல்ட் சாவரிங் பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக டெசிஷன் எடுங்க. மித்து 10, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு ஹியூஜ் வெல்த். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது லக்ஸரியாக வாழ்கிறது கிடையாது, கடன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது தான். எஸ், ஃபைனலி இந்த மிட்ஸ்லாம் பிரேக் பண்ணி ஸ்மார்ட்டாக ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்க நீங்கள் ரெடியாக? கீழே கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பர்சனல் ஃபினான்ஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய வாட்ஸ்அப் விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் தரேன். ஸ்டே டியூன். அன்டில் தென், பாய்.